1991ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தம்பியாக நடித்து தனது முதல் திரைப்படத்தில் அனைவருடைய கவனத்தையும் பெற்றார் அரவிந்த் சாமி. அதன் பின்னாட்களில் மறுபடியும் பாம்பே, மின்சார கனவு, என் சுவாச காற்றே போன்ற படங்களின் மூலம் கிடைத்த வெற்றியால் தனது 30 வயதில் திரைப்படங்களை நடிப்பதை நிறுத்திக் கொள்ள முடிவெடுத்த அரவிந்த் சாமி பிசினஸ் மீது இருந்த ஆர்வம் காரணமாக டாலன் மேக்சிமஸ் என்ற நிறுவனத்தை துவங்கி அதில் தீவிரமாக ஈடுபட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் மதிப்பு ரூபாய் 3300 கோடி மதிப்புடையதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2005ஆம் ஆண்டு பெரும் விபத்தில் சிக்கிய அரவிந்த் சாமி அந்த விபத்தில் அவர் கால் பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக தொடர்ந்து 4-5 ஆண்டுகள் சிகிச்சை மேற்கொண்டார். அதில் ஒரு கால் செயல்படாமலே இருந்தது. பின்னாட்களில் விபத்தில் இருந்து மீண்டு வந்த அரவிந்த் சாமி தன்னை அறிமுகப்படுத்திய மணிரத்னத்தின் கடல் திரைப்படத்திலேயே கம்பேக் கொடுத்து தொடர்ந்து சினிமாவில் அடுத்த ரவுண்டை தொடங்கி சாதித்து வருகிறார்.